ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரு ஃபோர்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்மோக்கு ப்ளஸ் லோ பிக்கப். இதில் EGR வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் மால் ஃபங்க்ஷன் லைட்டு எரியவே இல்லை. மேப் சென்சார் நல்லா இருக்குது. மேப் சென்சாருக்கு வரக்கூடிய பவர் அவுட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு சிக்னல் எல்லாமே கரெக்டாக வருது. இப்போது இது என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, EGRல வரக்கூடிய ஓஸ் ஒன்று கட் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஸ்மோக் வந்து வெளியேறவே இல்லை, அப்படியே நின்றுச்சு. இப்போது நம்ம EGR மட்டும் க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். இப்போது இன்டேக்குள்ளே இருக்கிற விஷயத்தை கார்பனை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கான வீடியோ தான் இப்போ போட போகிறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மால் ஃபங்க்ஷன் லைட் எதுவுமே எரியல. இப்போது ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா அமுத்துகிறோம். போவே இல்லை பாருங்கள். இதுக்கு மேலே வண்டி போவே இல்லை. ஆனால் EGR பிளாக்கு எல்லாமே ரிலீஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் நமக்கு 2000 RPMக்கு மேலே போவே இல்லை. மால் ஃபங்க்ஷன் லைட்டும் எரியலை. இப்போது நம்ம அடுத்தது இன்டேக்கு தான் நம்ம கை வைக்கணும். ஓகேங்களா? இப்போ இன்டேக் மேனிஃபோல்டு எந்த அளவில் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஏர் இன்டேக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2, 4, 6, 8 ஸ்க்ரூவை நம்ம கழட்டணும். அது 8ஆம் நம்பர் ஸ்பேனர் தான். இங்கே பாருங்கள், இந்த சைடும் நமக்கு ஸ்க்ரூ போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம ரிமூவ் பண்ணால் தான் டாப்பை வந்து வெளியே எடுக்க முடியும். அது தெரியாமல் வச்சு பிடுங்குனிங்கன்னா பிளாஸ்டிக் 2ஆக கட் ஆயிரும். கவனமாக எடுக்கணும். பேக் பண்ணும்போது இதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், இதுதான் இன்டேக்கு. எந்த அளவுக்கு வந்து கார்பனாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே கொஞ்சம் சேஃபாக லைட்டாக க்ளீன் பண்ணணும். ரொம்பலாம் ஊற்றி க்ளீன் பண்ணிடாதீங்க. லைட்டை தொடச்சி விட்டால் போதும். இதை தான் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி மாட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா PCB வால்வ் இது தான். இந்த வழியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா PCB வால்வ் சரியாக ஒர்க் ஆகலைன்னா இங்கே ஆயில் தள்ள ஆரம்பிச்சிடும். இதையும் நம்ம பார்ப்போம். இது நல்லா இருக்குன்னா அப்படியே விட்டுறலாம். ஃபஸ்ட்டு இந்த பவுடராக புகை வருது பார்த்திங்களா, அதுக்கு இது தான் காரணம். இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் தான் காரணம். இதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா EGR க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமும் மந்தமாக போனதுனால தான் இதை கழட்டி பார்த்தா மறுபடியும் ஓவராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இருக்குது. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேப் சென்சார் க்ளீன் பண்ணி போடணும். இப்போ 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு டீசலோட இன்டேக் வருது பார்த்திங்களா, டீசல், இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இதை ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு அப்போவே போட்டு ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. 1 day கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். இதில் வந்து பெட்ரோலோ தின்னரோ போட்டு டர்பன் ஆயில் போட்டு நல்லா ஊற போடணும். டீசல் கூட போட்டு ஊற போடலாம். ஏன் ஒரு நாள் கழித்து பண்ணணும்னு சொன்னால், இதுக்குள்ளே இருக்கிற ஏர் அடித்து நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விஷயத்தை பேக் பண்ணி முடிக்கணும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன கெமிக்கலோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஆனால் அப்போவே அதை வந்து நீங்கள் பேக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஒன்று சடனாக வந்து ஸ்டார்ட் ஆகி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பஞ்சாயத்தில் வந்துடும். அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி நீங்கள் பேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான். இது சுத்தமாக ட்ரை ஆகிடும், ரியாக்ஷன் எதுவும் ஆகாது. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிடுவோம். பாருங்கள், நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். உள்ளுக்குள்ளே எந்த ஒரு ஆயிலோ க்ளட்ஜோ இல்லை, கார்பனோ கிடையாது. சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்ஜின் ரூம் கிட்ட பார்ப்போம். இப்போது இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கழட்டும் போது கரெக்டாக கழட்டணும். எந்த ஸ்க்ரூவை நட்டும் உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். இப்போது மேலே பாருங்கள், பேக்கிங் இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு. ஏர் இன்டேக்கோடது நல்லா க்ளீன் பண்ணி துணியை போட்டு மூடிட்டோம். இப்போ நம்ம அதையும் நல்லா தொடச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதா ஒர்க்கு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சைடில் எல்லாம் பேக்கிங் பேஸ்ட்டு வச்சாச்சுங்க. நீட்டாக வச்சுட்டு தொடச்சி விட்டுட்டு மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்ம டைமிங் பெல்ட் இருக்கு இல்லையா, டைமிங் பெல்ட்டில் இந்த டீத் இருக்குது பாருங்கள், இங்கே எல்லாமே வந்து டஸ்ட் இருந்துடக்கூடாது. டஸ்ட்டை வந்து நம்ம தொடச்சி விட்டுறணும். தொடச்சி விட்டுட்டு நம்ம வச்சு பேக் பண்ணிக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபைனல் பண்ணியாச்சுங்க. இன்டேக்கில் தான் பிரச்சனை. ஓவராக வந்து கார்பன் இருந்தனால தான் பிரச்சனையாக இருக்குது போல். EGRவும் மறுபடியும் ஒரு டைம் க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. இனி வந்து கார்பன் பிரச்சனை கிடையாது. இப்போது நமக்கு 2000 RPMக்கு மேலே போகவே இல்லை. இன்டேக் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், நம்ம வெஹிக்கிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓவராக தம் ஆகுது, ரொம்ப பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று மேப் சென்சார் க்ளீன் பண்ணி போட்டால் ரெடி ஆகும்னு நினைக்கிறாங்க. மேப் சென்சார் க்ளீன் பண்ணுறது எதுக்குன்னா,
மேப் சென்சாரில் ஒட்டிகிட்டு இருக்கிற குப்பையை மட்டும்தான் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்குள்ளே ட்ராவல் ஆகிற குப்பையை மட்டும்தான் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க. இன்டேக்கை க்ளீன் பண்ணுறதில்ல, ஈஜிஆர் க்ளீன் பண்ணுறதில்ல, ஏர் ஃபில்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதில்ல. மேப் சென்சார் மட்டும் க்ளீன் பண்ணால் போதுன்ற மைண்ட் செட்டில் நினைக்காதீங்க. ஓகேங்களா? இப்போது நமக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டேக்கில் தான் கம்ப்ளைண்ட்டு. ஓகேங்களா? அப்போது இது எல்லாமே சுத்தப்படுத்தி போட்டிங்கன்னா மிஞ்சி போனால் நம்மளுக்கு 20,000 25,000க்கு மேலே தான் அந்த கம்ப்ளைண்ட் மறுபடியும் ஆக போகுது. ஓகேங்களா? ஒரு டைம் க்ளீன் பண்ணால் மேனுவலாக க்ளீன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கேஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் காட்டுவாங்க. இது வந்து புது வண்டிகளுக்கு மட்டும்தான். பழைய வண்டிகளுக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா ரிங்ஸ் ஏதாவது வீக்காக இருந்தால் அது ஒரு பிரச்சனையாயிரும். அதுக்குன்னு தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போது இந்த வண்டி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.